அண்ணே 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 என்னலாச்சு? அப்படிங்க ஏதாச்சும் ஆச்சா? ஏன் இப்படி கத்திட்டு ஓடி வந்த? நம்ம அப்பாவை தூக்கில ஏத்தி கொலை பண்ண பார்த்தது யாரு தெரியுமானே? ஆர்ல அந்த அயோக்கிய பயலுக உங்க மாமா சவுந்தர பாண்டி தானே? உனக்கு எப்படி தெரியும்? எப்படி உனக்கு தெரியும்? இப்பதானே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனவங்க. அவரும் அந்த சனினும் கார் கிட்ட நின்னு பேசுறத நான் ஒளிஞ்சு கேட்டேனே. நாசமத்து போனவனுங்க என் அம்மையுடைய வாழ்க்கை அழிச்சது பத்தாதுன்ட்டு என் அப்பனையும் கொல்ல பாக்குதானா? அவ்வளவுதான் என் பொறுமைக்கு அல்ல. எப்ப என் அப்பனை கொல்ல பார்த்தானோ அவன் உசுரோடு இருக்க கூடாதுல. அவன் உசுரோடு இருக்க கூடாதுல. என் கையால அவனை கொன்னு தூக்கல ஏத்துறாதான் என் ஆத்திரம் அடங்கும். ஆமாண்ணே, இன்னைக்கு நம்ம அப்பனை கொலை பண்ண பார்த்தவனுங்க நாளைக்கு நம்ம குடும்பத்துல யார் மேலயும் கை வைக்க தயங்க மாட்டானுங்கண்ணே. அவனை சும்மாவே விடக்கூடாதுண்ணே. இல்லை எங்க இருக்காவ? இப்பதானே கார்ல ஏறி போறவங்க. எனக்கு தெரிஞ்ச அநேகமா அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவன் சாவணும்ல. அவன் செத்தாதான் என் குடும்பத்துக்கு நிம்மதி. அவன் சாவணும். அவன் என் கையால சாவணும். ஆனே அவனை சாவடிக்கலாம். ஆனா நீ எதுவும் பண்ணாதனே. நம்ம தங்கச்சியை நினைச்சு பாருனே. அவனை பிடிச்சி போலீஸ் கிட்ட கொடுத்துடலானே. அவங்க பாத்துப்பாங்க அவனை. ஆமா, போலீஸ் கிட்ட கொடுத்து வேடிக்கை பார்க்க சொல்லுதியா? என் அம்மையோட வாழ்க்கையை அவன் தான் அழிச்சான்னு தெரிஞ்ச அன்னைக்கு அவனை கொன்ன அவன் குடல உருவி இருக்கணும். பரணி அன்னைக்கு என் கைய கட்டி போட்டா. இன்னைக்கு யாரும் என்ன தடுக்க முடியாதுல. யாரால என்ன தடுக்க முடியாது. அப்பனை கொல்ல பார்த்தான்ல, இன்னைக்கு அவனை சாவடிச்சு தூக்கு கழுத்துல ஏத்தல. அவனை என் பேரு சம்மு அல்ல. வண்டியில ஏறல. ஐயா, சம்பவம் கையில கத்தி இருந்தாலே அது எப்பவும் உங்களை பார்த்து தான் இருக்கும். இப்ப துப்பாக்கி வேற இருக்கு. ஜாக்கிரதையா இருக்கணும் ஐயா. என் மாமா முத்துப்பாண்டி எப்பவுமே கூடவே வச்சுக்கிட்டா சம்பவம் பையக்கிட்ட தப்பிச்சிடலான்னு நினைக்கேன். எதுக்குயா நமக்கு ரிஸ்க்? பேசாம இந்த பிரச்சனையெல்லாம் முடியற வரைக்கும் தூத்துக்குடி மதுரை நீங்க அது போயலாம் ஐயா. அங்க நம்மளை தங்க வைக்கிறக்க ஆளெல்லாம் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருந்துடலாம். அதெல்லாம் சரிப்படாதுல. நான் சமாளிச்சுக்கிறேன். இல்லே, முடிஞ்ச அளவுக்கு உள்ளூருக்குள்ளேயே அவன் கண்ணுல படாமையே இருந்தா போறோம். அவன் கண்ணுல இருந்து தப்பிச்சிடலாம்ல. ஐயோ ஐயா, ஐயா அவன் வந்துட்டா ஐயா. ஐயா, அவன் கையில துப்பாக்கி வேற வச்சிருக்கான். ஐயோ செத்தையா. ஐயோ ஐயா. சுற்றாத சுற்றாத சுற்றாத. என்னல பண்ணுது? சொல்லு மாமனார, என் அப்பனை கொல்றதுக்கு எம்பிட்டு கூலி கொடுத்த? உன் அப்பனே நான் கொலை பண்ண பார்த்தேன். என்னல உளறத? மாமோய், பொய் சொல்லாதீங்க. நீங்களும் சனியனும் தானே எங்க அப்பனை கொலை பண்ண திட்டம் போட்டுட்டு இருந்தீங்க. அத நான் கார் கிட்ட இருந்து ஒட்டி கேட்டுட்டு தான் இருந்தேன். இல்ல ஜால்ரா, உன் வாயில வசம்பு வச்சு தேக்க. இல்ல சத்தியமா அது ஏன் வேலை இல்ல. இல்ல வெறும் வேலை இந்த வேணா பாரு. எங்க அப்பா முருகன் மேல சத்தியமா சொல்லுதே, நான் எதுவும் செய்யல. ஏன் முன்னாடியே போய் சத்தியமா? மாமனார, உன் நடிப்பென்ன, உன் கிறுக்கு புத்தி என்னன்னு தெரியாம தான் உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறியோ? என் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நீ என்னென்ன வேலை செஞ்சேன்னு மறந்து விட்டேன்னு நினைக்கியா? ஐயோ, இப்படி அபாண்டமா என் மேல பழிய போடுது. என் அப்பனே முருகா, இது எல்லாத்தையும் நீ கேள்வி கேட்க மாட்டியா? இன்னியோட உன் கதை முடிஞ்சு போச்சு மாமனார. என் அப்பனைய கொல்ல பார்த்த, அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா உனக்கு? இல்லை, நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லுதே இல்ல. அத நீ என்ன நம்ப சொல்லுதியா? மாமனார, உசுருக்கு உசுருதான் பதிலு. வேண்டாம். இன்னைக்கு நீ செத்த மாமனார. இன்னையோட உன் கதை முடிஞ்சது. உன் சாவு ஒண்ணுதான் எங்க 50 பேருக்கு நிம்மதி.
இலே அண்ணே இத பொடியில நான் செய்யலன்னு சொல்லுதேன். நான் செய்யலன்னு சொல்லுதேன். நம்ப சொல்லுதியா? அண்ணே கையில எங்கனே இழுத்துட்டு போற? இலே துப்பாக்கில பட்டுன்னு போட்டா பொட்டுன்னு ஒரே நிமிஷத்துல உசுறு போயிடும்ல. அப்படி இவன் சாவ கூடாதுல. அதுக்கு இந்த கயிறுல இவன் பேர் தான் எழுதி இருக்கு. ஊருக்கு நடுவுல இவனை தூக்குல தொங்க வட்டி அணுவடுவா சாவறதா ஊர் மக்களே ரசிக்கணும்ல. அவசரப்பட்டு ஒரு அப்பாவியா கொன்னுடாதலே, நீ நரகத்துக்கு தான் போவே போறோம். ஆறு அப்பாவி, இந்த படுபாவியோட கதை இன்னியோட முடிஞ்சது. வா. போங்க. கை முறியுது. சமூகம் எனக்கு தெரியாதா? இவர் ஒண்ணுமே பண்ணல. அண்ணே இந்த பல்லியும் இங்கதானே இருந்திருக்கு. சொல்லுண்ணே, அதை போய் இழுத்துட்டு வந்துருவா. இத ஊருக்குள்ள போய் சொல்றதுக்கு ஒரு ஆள் வேண்டாம். சனியா, உன் முதலாளிய ஊருக்கு நடுவுல தூக்குல கட்டி தொங்க விட போத. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஊருக்குள்ள போய் உன் முதலாளி தூக்குல சாவ போறாருன்ற நற்செய்தியை சொல்லி எல்லாரையும் வந்து இந்த தூக்குல தொங்குற பங்கன்ல கலந்துகிட்டு சிறப்பிக்க சொல்லு. சொல்லு. வேண்டாம் ஐயா. படுபாவிங்க, ஈவ இறக்கமே இல்லாம எம்பிட்டு பெரிய காரியத்தை செய்ய பார்த்தானுங்க. அவனுங்களை புடிச்சு ஜெயில போட்டே ஆகணும்னு. நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா, எல்லாத்தையும் அண்ணன் பாத்துக்கிடும். அதுக்கு என் மேலதான் கோவம், உன் மேல அதுக்கு பெரிய பாசம் இருக்கு. இப்ப எதுக்கு தான் அழுவுத? எனக்கு தான் ஒண்ணு இல்லையே. அதான் சம்பவமும் சூடாம நீ காப்பாத்திட்டாவில்ல. எடுத்த அருமை எல்லாத்தையும் பாத்துக்கணும். நீ கிளம்புத்தா இல்ல சிவபாலா மாமா பார்த்து பத்திரமா கூட்டு போல. மாமா உடன்குடி அண்ணன். ஹலோ, என்னண்ணா என்னாச்சு? டாக்டர்மா, இந்த சண்முகம் அநியாயம் பண்றாமா. இப்ப நான் நல்ல தண்ணி கிணறு ரோட்ல வந்துகிட்டு இருந்தேம்மா. எங்க போயிருக்காங்க தெரியலம்மா, ஆனா அவனை கண்ட்ரோல் பண்ண உங்களால மட்டும்தான் முடியும் டாக்டர்மா. சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போனை வைங்க. என்னத்தா? கேட்டி, என்னடி? யார்கிட்ட இருந்து போன? என்ன செய்தி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ கிளம்பி போ. சிவபாலா கூட்டிட்டு போ. ஏட்டி, நீ என்னமோ பதர், நீ என்னன்னு சொல்லுடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நீங்க கிளம்புங்க. இல்லக்கா, போன்ல ஏதோ தப்பான செய்தி இருக்கு. நீ ஏதோ மறைக்கிற. என்ன விஷயம் சொல்ல மாட்டியா? டேய், அது என் பேஷண்ட்டை பத்தின ஒரு போன், ஒரு எமர்ஜென்சிடா. நான் போகணும். நீ அம்மாவை கூட்டிட்டு கிளம்ப போறியா இல்லையா இப்போ? கேட்டி, நெசமாவே ஒண்ணும் இல்லல்ல? மா, கண்டிப்பா ஒண்ணும் இல்லம்மா. தயவு செஞ்சு நீ சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புமா. போங்க. போயிட்டு வா, உடம்ப பாத்துக்கோ. வரேன். வரும். நான் என்னலே செஞ்சேன்? உன்னைய பொறுத்த மட்டும் நான் எம்பிட்டோ கெடுதல் செஞ்சிருக்கலாம். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. ஆனா இந்தாரு, உங்க அப்பனை நான் ஒண்ணுமே செய்யல. இல்ல நீயே சொல்லு, அப்பனை தூக்குல போட்டு எனக்கு என்னல லாபம்? அதுல அது எனக்கே கௌரவ கொடுத்தா அதையே நான் செய்ய போதேன். இல்ல 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 இந்தாரு, பாக்கியம் சொல்லிதான் இவ்வளவு நடந்திருக்கேன்னு எனக்கே தெரியும். இல்ல இல்ல இந்தாரு, வீண குத்தம் செய்யாதவன தண்டிக்க கூடாது. இல்ல தண்டிச்சா சாமி உன்னைய விடாது. என்ன மாமனார, சிறந்த வில்ல நடிப்புல நடிச்சு என் மண்டைய கழுவுதான் பாக்குதியா? இல்ல
நீயும் சனியனும் பேசினதை வெட்டுக்கிளி கேட்டு என்கிட்ட சொல்லி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உன்னை தூக்கிட்டு இங்க வந்திருக்கிறது. நான் என்ன பேசினேன்? வெட்டுக்கிளி அண்ணே என்ன பேசினாருன்றத சொல்லல. நீங்க எதுவுமே பேசலல்ல. ஒரு கிழவன 4 இளந்தாரி பயலுக்கு சேர்ந்து கொல்ல துப்பு இல்லைன்னு அதோ நிக்கிறாரு சனிய. அவர்கிட்ட நீங்க சொல்லல. பதிலுக்கு அந்த சனியனும் ஐயா அந்த அடியாளுங்க கண்டிப்பா நம்ம வைகுண்டத்தை கொன்னுடுவானுங்கன்னு உங்களுக்கு ஆறுதல் சொல்லல. பதிலுக்கு நீங்க என்ன சொன்னீரு? அப்பாடா வைகுண்டம் செத்தா எனக்கு சந்தோஷம் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. அத நான் கார் கிட்ட இருந்து ஒட்டிக்கிட்டு தான் இருந்தேன். இலே அவன் செத்த சந்தோஷம் நான் சொன்னேன். நானு இலே அவன் இருந்தா என்ன போனா என்னன்னு நான் சொல்லியிருக்கலாம். இலே நான் இதெல்லாம் செய்யல. அப்ப நீ சொல்லியிருக்க இல்ல, அதுதான் வாயிலே ஒத்துக்கிட்டிய. அப்புறம் என்ன மாமனார இப்ப நீ சொல்லிருக்க பத்தியா? இதுதான் உன் வாக்கு மூலம். இத வச்சுக்கிட்டே உனக்கு தண்டனை கொடுக்கறது தான் என் அடுத்த ஏற்பாடு. வேண்டாம். இனி நீ செஞ்சியா இல்லையான்றது எனக்கு முக்கியம் இல்ல. உனக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணுவா. இது நீ அப்பனை கொல்றதுக்காக கொடுத்து விட்ட கயிறு. இது நான் கொடுத்து விடல. இது அவனோட துப்பாக்கி, டிபார்ட்மெண்ட் துப்பாக்கி. சொல்லு, உன் மகனோட துப்பாக்கியில சாகுதியா இல்ல இந்த தூக்கு கயிற்றிலேயே தொங்குதியா? இது உசிரில் இருந்து இதுல என்னமோ ஒத்தையார டேன் விளையாடிட்டு இருக்க நீ. மாமனார காரே, உன் வசனத்துக்கெல்லாம் மயங்குறாள் நான் கிடையாது. சொல்லு, என் அப்பனை தூக்குல தொங்க விட்ட மாதிரி நீ தொங்குதியா இல்ல உன் மகனுடைய துப்பாக்கிலேயே பட்டுன்னு போய் சேர்த்தியா? சொல்லு, ஊர் மக்கள்லாம் வெயிட் பண்ணுதாவளா? 50 பேருக்கு டைம்ல வரி சீக்கிரம் சொல்லு. சொல்ல போதே இல்லையா? ஏ குரு, அங்க ஏதாவது பிரச்சனையா? மேடம் அங்கே பாருங்க மேடம். சொன்ன கேட்கலாம். சத்தியம் பண்ணுதியா, இதுக்கும் என் கையாவுக்கு சம்மந்தமே கிடையாதுயா. உட்ரியா, அவர் உட்ரியா. இல்ல சனியா, உன் ஐயா தூக்கு கயிறை செலக்ட் பண்ணிட்டாருன்னா இந்த துப்பாக்கி உனக்குத. அவரு துப்பாக்கி செலக்ட் பண்ணா தூக்கு கயிறு உனக்கு. மாமனார் என்ன முடிவு பண்றாரோ அதை பொறுத்து இருக்கு உனக்கு. உட்காரு ஓரமா. இலை வெட்டுகளை பிடிச்சவன உட்கார. சத்தியமான எதுவும் செய்யல. குரு, அந்த ஆளு கோவில் தர்மகர்த்தா சவுந்தர பாண்டியன் தானே? ஆமா மேடம். என் வீட்டுக்காரரு அந்த மலேசியக்காரன் வைர கிரீட விஷயத்துல தர்மகர்த்தா கூட டீல் போட்டார்னு சொன்னேன்ல. ஆமா, இவர்தான் அந்த தர்மகர்த்தா. நிஜமாவா மேடம்? போய் காப்பாத்திரலாமா? அவசரப்படாத குரு, முதல்ல சிச்சுவேஷன் என்னன்னு நம்ம அசஸ் பண்ணணும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், பொறுமையாரு. ஐயா, ஊர் பெரியவர்களே நல்லா பார்த்துக்கிடுங்க. தோ நிக்கிறாரு சவுந்தர பாண்டி, இந்த ஊருடைய கேடுகட்ட எக்ஸ் பிரசிடென்ட். இந்த ஆள் என்ன செஞ்சாரு தெரியுமா? என் அப்பனை கூலி பணம் வச்சு கடத்திருக்காரு. கடத்துறது மட்டும் இல்ல, கடத்தி கொண்டு வந்து இதே இடத்துல இதே மரத்துல இந்த தூக்கு கயிறால தூக்கு போட வச்சு கொல்ல பார்த்தாரு. இந்த ட்விஸ்ட நானே எதிர்பார்க்கல குரு. என்ன பண்ணுத? அங்கேயே நிக்கணும். நான் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா என் அப்பனை புடமாத்தா பார்த்து இருந்திருப்போம். ஆண்டவன் புண்ணியம், என் அம்மா புண்ணியம், என் அப்பனை காப்பாத்திட்டான். அதுக்காக இந்த ஆள் அப்படியே விட்டுற முடியுமா? சொல்லுங்க. என் அப்பனை கொல்ல பார்த்த இந்த ஆள கோர்ட்ல போய் நிறுத்தின என்ன பண்ணுவாவ? 5 வருஷம் 10 வருஷம் இழுத்து இந்த ஆள வெள்ள சுத்த விட்டு பாப்பாடுவ.
ஆளுக்கு அவ்வளவு நாள்லாம் டைம் கிடையாது. இன்னைக்கு இதே இடத்துல உங்க எல்லாரையும் சாட்சியா வச்சுக்கிட்டு இந்த ஆளுக்கு நான் தண்டனை கொடுக்க போதேன். என் அப்பனை எப்படி தூக்குல போட்டு கொல்ல பார்த்தானோ அதே மாதிரி இன்னைக்கு உங்க முன்னாடி அவனை தூக்குல தொங்க விட்டு சாவடிக்க போதேன். என்னையா பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் தப்புயா. டாக்டர் அம்மா சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா? உன்னைய டாக்டர் அம்மா மன்னிக்கவே மன்னிக்காதியா. தயவு செஞ்சு சொல்றதை கேளு சண்முகம். வாய மூடுங்க. அப்பா இந்த ஆள் மட்டும் அப்பனை தூக்குல போட்டானே, அதை மட்டும் அவன் மன்னிச்சிடுவாளா? ஆறு தடுத்தாலும் விட போறதில்ல. என்ன யாராலையும் தடுக்கவும் முடியாது. இந்த ஆளை இன்னைக்கு சாவடிக்காம விட போறதில்ல. எல்லாம் வெட்டிக்கலே. இந்த ஆள் கையை பிடிச்சு கட்டல கட்டல. எவன் நாச்ச பக்கத்துல வந்தீங்க ஆறு நின்று பார்க்க மாட்டேன். சொன்னா கேளுல. டாக்டர் அம்மா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓரமா நெல்லு. சொன்னா கேளு பாப்பா. வேணாப்பா சத்தியமா எதுவும் செய்யல. சொன்ன வேண்டாம். பக்கத்துல வந்து ஒத்தனையும் பார்க்க மாட்டேன். சத்தியமா எனக்கு தெரியாதுல்ல. எவ்வளவு கூலிப்படையை பத்தி தான் நான் பேசினேன். அப்படிதான் அதுக்கு இம்புட்டு பெரிய தண்டனையாலே வேண்டாலே. நான் எந்த பிளானும் கழுத்து. சத்தியமா எனக்கு தெரியாது. என்ன விடல. உனக்கு தெரியாதா? அப்படியே செத்து மேல போய் அம்மா நிப்பா, அவ கால்ல உழுந்து கதறு. அப்படியாவது உனக்கு மோட்சம் கிடைக்குதா? சொல்லுத கேளு. சண்முகம் வேணால. யாராச்சும் இதை தடுக்க பாத்தியா? அவ்வளவுதான். தள்ளி போல. மாமா என்ன பண்றா மாமா இவன்? தள்ளி போங்க. பின்னால போங்க. அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாதுல. இன்னையோட கதை முடிஞ்சதுல சவுந்தர பாண்டி. வேண்டாம், இது என்னோட தீராத கணக்கு. இதை இன்னைக்கு முடிச்சே ஆகணும். நானு இங்க நான் சொந்தக்காரனா வரல, போலீஸ் இன்ஸ்பெக்டரா வந்திருக்கேன். மரியாதையை விட்டு போயிடு. ஒப்பனை கொல்றதுக்கு நடுவுல 1000 போலீஸை தாண்டி தான் போகணும்னா அதுக்கு நான் தயார். நீ தப்பிச்சுட்ட நினைக்காத. என்னைக்கு இருந்தாலும் உன் சாவு என் கையில தான்ல.
வண்டியா கேட்டா நீங்களும் வந்துருங்களா? சீக்கிரம் சீக்கிரம். குரு, இந்த ட்விஸ்ட் கூட நல்லதா இருக்கு. நமக்கு பலம் கூடுது. நீ ஒண்ணு பண்ணு, அந்த தர்மகர்த்தா சவுந்தர பாண்டிய நான் மீட் பண்ணணும். ஏற்பாடு பண்ணு. ஓகே மேடம்.